வணக்கம் நண்பர்களே. நேற்று நான் ஒரு குறுஞ்செய்தி அதாவது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நம்மளுடைய சேனலில். தாவேகா மாநாட்டில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு பெண் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் நடிகையாகவும் இருக்கலாம், முன்னாள் அரசியல்வாதியாகவும் இருக்கலாம், இந்நாள் அரசியல்வாதியாகவும் இருக்கலாம்னு ஒரு செய்தி வெளியிட்டேன். பொதுவாக பத்திரிகை செய்திகள் வரும் பொழுது சில சோர்ஸ்கள் மூலம் வரும். இதை நாகரிகமாக எதிர்கொண்டு இந்த செய்தி எப்படி வெளிவந்தது அல்லது அந்த செய்திக்கு மறுப்பு என்று சொல்வது நாகரிகமான நடைமுறை. அதுபோன்ற பண்பாடு நாகரிகம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் இல்லை. அப்படி சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்களும் இல்லை. சீனியர்னு சொல்லுவாங்க இல்லையா, மூத்த அரசியல் தலைவர்களும் இல்லை நாகரிகமாக பேச வேண்டும் என்று. ஏனென்றால் என்னுடைய வீடியோ போட்டிருக்காங்க, போடா வாடா இதெல்லாம் போட்டு அவங்களுடைய தலைமைக்கு விசுவாசத்தை நிரூபிக்கலாம். அல்லது இனி இது போன்ற நடிகர் விஜயினுடைய அபத்தமான அரசியல் நகர்வுகளை குறித்து நான் செய்தி போடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இப்படி கூட பண்ணலாம். அவர்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் ஏதோ 7% வாங்குவீங்க, 10% வாங்குவீங்க, அதாவது வாக்கு வங்கியை சொல்கிறேன். விஜய் படிக்கும்போதே 7 மார்க்கு, இப்போ 7%, 8% தான் வாங்கினாரா எனக்கு தெரியாது. நான் தேர்தலில் சொல்கிறேன். தேர்தலில் நீங்கள் 10% வாங்கிடுவார், 15% வாங்கிடுவார், 1% வாங்குறதுக்கே உயிரை கொடுக்கணும். நீங்கள் உயிரை கொடுக்கணுன்னா கஷ்டப்படணுன்ற சொல்கிறேன், அதுக்காக உயிரை எடுக்கிறது அல்ல. ஆக முதலில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு நாகரிகமான எதிர்வினையாற்ற கற்றுக் கொடுங்கள். ஒருவேளை நாகரிகமான தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களோ முதல் கட்ட தலைவர்களோ எத்தனை கட்டமோ அது தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தால் தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் தேர்தல் சமயம் நீங்கள் எதிர்வினையாற்றுவது தான் உங்களுக்கு வாக்குகளாக மாறும். இப்போது இருக்கிற இதில் ஒன்றும் பெருசாக எனக்கு அது சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. விஜய் வேணால் ஒரு கூலிப்பட்டாலும் இந்த மாதிரி தரங்கட்ட கூட்டம் வேணால் கொஞ்சம் சேர்ந்து 1-2% வேணால் வாங்கலாம். 7-8 போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்களிடம் பண்பாடற்ற நாகரிகம் இல்லாத ஒரு கும்பல் இருக்கிறது. இதனால் அவர் தோற்று போவார். தொடர்ந்து செய்திகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு திட்டுற வீடியோவாவது சேரும். நான் தாவேகாவுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.